ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து டிசம்பர் 31. விடிஞ்சா நியூ இயர். ஓகேங்களா? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் வந்து நமக்கு விடிஞ்சா வந்து வருது. புது வருஷம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து கைகூடணும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றி அடையணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். உங்களோட முயற்சியை வந்து விடாம தொடர்ந்து வந்து அஹ், முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நம்ம அஹ், எடுக்கிற முயற்சிக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. இத மேற்கொண்டு இந்த நியூ இயர், நாளைக்கு வந்து நியூ இயர் எல்லாருக்குமே ஹாலிடே தான். அதனால வந்து நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 11:00 வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து இருக்கு. ஆஸ் யூசுவல் நாளைக்கு வெனஸ்டே 8 to 9 Q&A ட்ரைனிங் ஆஸ் யூசுவல் இருக்கு. அது இல்லாம வந்து மார்னிங் வந்து ஒரு ஸ்பெஷல் நியூ இயர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-40 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஒரு ஷார்ட் ட்ரைனிங் தான். யார் எங்க இருந்தாலும் நாளைக்கு எங்கேயாவது வெளியே போறீங்க, எங்கவா இருந்தாலும் ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் ஆயிருங்க. ஓகேங்களா? அஹ், எப்பயுமே நம்ம வெஸ்டேஜுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வெஸ்டேஜ் தான். வெஸ்டேஜ்ல வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வெஸ்டேஜ் தான். அப்படிங்கிறதுல எப்பயுமே உறுதியா இருங்க. எதுவா இருந்தாலும் வெஸ்டேஜ் இருக்கு, வெஸ்டேஜ் டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவா இருங்க. நாளைக்கு நியூ இயர் மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங் ஒரு 30-40 மினிட்ஸ் நடக்கும். இதே மாதிரி வந்து லிங்க்ஸ் உங்களுக்கு வரும். அஸ் யூஷுவல் இதே மாதிரி மீட்டிங் நடக்கும். ஒரு 30-40 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? நியூ இயர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு 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 சில ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி, நம்ம இந்த பிஸ்னஸ்லாம் சரியா பண்ணணும்னு நம்ம வந்து ஆஹ், மனசுக்குள்ள நினைச்சு நம்ம பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு ட்ரைனிங் தான். ஓகேங்களா? பிளான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து மிஸ் மிஸ் பண்ணாம அந்த ட்ரைனிங் வந்து ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுங்க. எங்க இருந்தாலும், யார் எங்க இருந்தீங்கனாலும், வெளியில இருந்தாலும் ஃபோன் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு மீட்டிங் முடிய வரைக்கும் கொஞ்ச நேரம் நின்று மீட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி உங்க வேலையை கண்டினியூ பண்ணலாம். இல்லை வெளியே, ஏன்னா நாளைக்கு எல்லாருமே ஹாலிடே தான். அதனால வந்து விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுக்கோ இல்லை ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ புது முயற்சி எடுங்க. பிஸ்னஸ்ல இருக்கும், நம்ம வெஸ்டேஜில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எப்பயுமே வந்து வெஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம டீமை டெவலப் பண்ணணும், அட்டண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையும். அப்ப நம்மளோட முயற்சி, நான் வந்து இங்க நிறைய பேர் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில இருப்பாங்க. புது வருஷம் வரும். ஒவ்வொரு வருஷமா புதுசா வந்துகிட்டே இருக்கும். அவங்க அந்த வேலையிலேயே தான் இருக்க போறாங்க. இன்கம் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை மட்டும்தான். அவங்கள வேற எதுக்குமே வந்து இன்கம் அப்படிங்கிறது வேற எதுல இருந்துமே அவங்களுக்கு வராது. செலவு மட்டும் தான் அதிகமாகிட்டே இருக்கும். புது புது செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். நியூ இயர் வந்தா இன்னும் செலவு வரும். ஏதாவது வந்து, ஆனா சம்பளம் அதே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் வந்து ஆக்டிவ் ஜாபோட ஜாப்னாவே வேலைக்கு போறவங்களோட நிலைமையே இப்படிதான் இருக்கும். ஏன்னா நானும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கேன். நிறைய செலவு தான் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து வருமானம் அதே வருமானம் தான். ஓகேங்களா? அங்க நம்ம என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுப்போம்? சரி, எக்ஸசைஸ் வந்து ரெகுலரா பண்ணணும், உடம்பு டயட்ல இருக்கணும், இல்ல வந்து இந்த பேட் ஹாபிட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம இனிமேல் விட்டுறணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெசல்யூஷன் எடுக்க முடியும். எப்படி வாழ்க்கையை மாத்தணும், ஜெயிக்கணும் அப்படின்னு எடுக்க முடியுமா? ஒண்ணுமே இல்லை. பட் ஆனா நம்மளாம் வெஸ்டேஜ்ல இருக்கோங்க. நம்மளாம் ரொம்ப வந்து ஒரு குரோத் ஓரியன்டா நம்ம ரெசல்யூஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? முடிவு பண்ணுங்க. நாளைக்கு ட்ரைனிங், நீங்க நீங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒரு ஐடியால இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், நம்ம என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியா நீங்க வந்து திங்க் பண்ணி, நம்ம எது சரியா பண்றது இல்லையோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுங்க. 1ஆம் தேதி நாளையிலிருந்து ரெகுலரா ரெகுலரா வந்து நான் வந்து ரெகுலரா ஒரு நாள் மிஸ் பண்ணாம ட்ரைனிங் பார்ப்பேன். வெஸ்டேஜுக்காக டைம் குடுப்பேன். நான் நாளையிலிருந்து வந்து அன்வான்டடா வந்து இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நெறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் பண்ணாதவங்களுக்கு சொல்றேன். அதே மாரி இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க வேற எத மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்து அத வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கூட ஒரு ஃபார்வர்ட் வீடியோ வந்திருந்தது. ஆ ஒரு லேடி அவங்க பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஹெச்ஓடி சொல்லிக் குடுத்தது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து ஒரு 1000 நாள் பண்ணா அப்படின்னா வந்து அது பழக்கமாயிரும். ஒரு பிசினஸ் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே அதுதாங்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து யாரு சொல்லுவா? பிசினஸ் பண்றவங்க, புது முயற்சி பண்றவங்களுக்கு தான் இந்த மாரி ஐடியாஸ், இந்த மாரி கன்டென்ட் கிடைக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. அவங்களோட இதே இருக்கும். வேற மாரி இருக்கும். அங்கிருந்து நம்ம வெளிய வந்துரணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிசினஸ் பண்றோம். நம்மல்லாம் ஒரு ஆன்ட்ரபிரினர், தொழில் முனைவோர். நம்ம தொழில் முயற்சியில இருக்கோம். வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு முயற்சியில இருக்கும்போது, நம்ம வந்து ஃபன்னு, என்டர்டெயின்மென்ட், சினிமா அப்டேட், நியூஸ், இந்த நடிகர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணமா, அவங்களுக்கு அப்படியா, அதெல்லாம் நம்ம வந்து கேட்கவே கூடாது.
அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிசினஸ் மேன் கேட்பாங்க பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேலைக்கு போறவங்க வேலையை முடிச்ச உடனே வேற வழி எல்லாம் அவங்க உட்காந்து பார்ப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. அதுல இருந்து வெளியே வாங்க. ஒரு பிசினஸ் மேன் மாதிரி யோசிங்க. பிசினஸ் மேன் பண்ணக்கூடிய விஷயங்களை இது பண்ணுங்க. அதை சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நீங்க நம்ம கூட சேர்ந்து நம்ம என்ன சொல்றோமோ அந்த வேர்ல்டுக்குள்ள வாங்க. ஓகேவா? நீங்க இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே திரும்ப வந்து காமன் பீப்புள் கூட நார்மல் சொசைட்டி கூட போய் பழகாதீங்க. நம்ம யாரு கூட இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பிசினஸே. ஓகேவா? நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு அது கூடயே டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். அதனால வந்து நாளைக்கு புது வருஷம் பொறக்குது. எல்லாரும் வந்து இந்த பிசினஸ வந்து என்ன தப்பு பண்றீங்களோ, எத மிஸ் பண்றீங்களோ, எத பண்றது இல்லையோ, எத வந்து இதெல்லாம் வந்து நான் இனிமேல் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து நான் இனிமேல் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பிசினஸ வந்து எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வந்து நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்? நீங்க யோசிச்சு பாருங்க. வெஸ்டேஜ் வந்து இப்படிலாம் நான் ஏன்பா பண்ணணும்? எனக்கு வந்து அ இத பண்ணலைனாலும் இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிறவங்க தான் இங்க நெறைய பேர். ஓகேவா? ஆனா இப்படி இப்ப இப்ப பிரச்சனை இல்ல. இப்ப நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கு. ஆனா இப்படியே தொடரும்னு நெனைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து எத்தனையோ அப்கிரேட் வந்துட்டு இருக்கு. உலகமே மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து கூகுள் வந்து குவாண்டம் ஏஐ சிப்ன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சிப் வந்து ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜிய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள எல்லாரோட வேலையுமே வந்து எடுத்துரும் அப்படின்லாம் சொல்றாங்க. உலகமே மாறிரும் அப்படின்றாங்க அந்த குவாண்டம் சிப்ல. குவாண்டம் ஏஐ சிப்ன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு டெக்னாலஜி, புதுசா ஒரு ப்ராசஸர், புதுசா வந்து ஒரு அ அ கம்ப்யூட்டர்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வரும்போது நம்மளோட மேன் பவர் நம்மளோட 10 பேர் செய்ய வேண்டிய வேலைய ஒருத்தரே செஞ்சு பல பேரோட வேலைய வந்து அது வேலைய வந்து எடுத்துச்சு. ஓகேவா? கம்ப்யூட்டர் வந்ததுனால பல பேரோட வேலை வந்து கம்ப்யூட்டர் பண்ண ஆரம்பிச்சுச்சு. வேலைய ரொம்ப ஈஸியா ஸ்டோர் பண்ணுச்சு. புக்ல எழுதிட்டு, நோட்ல எழுதிக்கிட்டு, டேட்டா பேஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, அது ஸ்டோரேஜ், பேப்பர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் எடுத்துச்சா? அதுல எத்தனையோ பேர் வேலை போச்சு. ஆனா அத சர்வே பண்ணி மக்கள் அதுக்கு ஏத்த மாரி படிச்சுட்டு வந்தாங்க. அந்த டைம்ல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த மாரி இப்ப கம்ப்யூட்டர் வந்து எல்லாருமே வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க ஏஐன்னு வருது, ஆட்டோமேஷன் வருது. இப்ப வேலை இழக்குறாங்க. ஓகேவா? இத விட இன்னும் ஒரு பெரிய ஒரு அப்கிரேடேஷன் வந்து இப்ப 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து அ லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுள். குவாண்டம் அ ஏஐ சிப் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஃபியூச்சர் இதோட இதெல்லாம் வந்து கேட்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஆச்சரியப்படுவோம். நம்ம நாளைக்கு தான் நமக்கு அதோட பிரச்சனை என்னங்கிறது தெரியுமே. யாரோட வேலை இருக்கும் எப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. எல்லா வேலைக்குமே வந்து அ அந்த முதலாளிகள் வந்து சம்பளத்த குறைக்கணும், ப்ராஃபிட் ஏத்தணும்னு தான் யோசிப்பாங்களே. உங்களுக்கு சம்பளத்த குடுத்தே ஆகணும்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. எந்த ஓனரும் வந்து, இல்ல எனக்கு அப்கிரேட் வேணாம். நான் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் குடுத்தே ஆகணும். ஓகேவா? எனக்கு 10% ப்ராஃபிட் வந்தா போதும்னு நெனைக்க மாட்டாங்க. எப்படி 20ஆ மாத்தலாம் நம்ப? வரக்கூடிய வருமானத்த எப்படி அவங்களோட இதுதான் பார்ப்பாங்க எல்லா ஓனருமே. ஓகேவா? நம்ம தான் அப்படி நெனைச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? தூக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அங்க தேவை இருக்கு. உங்க வேலை அங்க உங்களோட நீட் அங்க இல்லைன்னா, யோசிக்காம ஒரே நிமிஷத்துல தூக்கிருவாங்க. அதுதான் வேலை. எல்லா இடத்துலயும் அதுதான். எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. எந்த வேலையிலயுமே கேரண்டி இல்லைங்க. எப்ப தூக்குவாங்கன்னு இப்ப பாருங்க பேங்க்ல வேலை கிடைச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க பேங்க்ல வேலை கிடைச்சிருச்சு. சேஃப். எஸ் ஆர் நோ நெனைக்கிறோமா இல்லையா? இன்னைக்கா? இன்னைக்கா நேத்தான்னு தெரியல. ஆர்பிஐ வந்து 13 பேங்கோட இந்தியால இருக்கக்கூடிய 13 பேங்கோட லைசென்ஸ் 13 பேங்க வந்து மூடிட்டாங்க. அனௌன்ஸ்மென்ட் டக்குன்னு இன்னைக்கு குடுக்குறாங்க. ரியல் நியூஸ்ங்க. நான் என்னோட ஸ்கிரீன் வேணா ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட் நான் காமிக்கிறது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ஒன் செகண்ட் பாக்குறேன். எல்லாரும் என்னோட ஸ்கிரீன பாருங்க. எல்லாரும் என்னோட ஸ்கிரீன பாருங்க. இது என்னைக்கு வந்த நியூஸ்? ஆ 31 டிசம்பர் இன்னைக்கு வந்த நியூஸ். கரெக்ட். இன்னைக்கு வந்த நியூஸ். காலையில வந்த நியூஸ். ஓகேங்களா? சுமார் 11 வங்கிகளின் உரிமத்தை ரத்து செய்த ஆர்பிஐ. 11 வங்கிய வந்து இழுத்து மூடிட்டாங்க. ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த பேங்க்ல எத்தன பேர் வேலை செஞ்சிருப்பாங்க? எவ்வளோ பேர் கேஷ் போட்டிருப்பாங்க? எல்லாமே காலியாமா. எல்லாம் காலின்ட்டாங்க. ஏன்னா நெறைய பேர் பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டதெல்லாம் வந்து அந்த பேங்க்கால குடுக்க முடியல. நெறைய அவங்க வாங்குன கடன் எல்லாம் வேற யாருக்கோ குடுத்து திவால் ஆயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஆர்பிஐ கண்டுபிடிச்சு எல்லாம் இது. யாரெல்லாம் ரூ. 5,00,000 போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரீஃபண்ட். ரூ. 5,00,000 மேல போட்டவங்களுக்கு காலி. பேங்க்கவே என்ன நடக்கும்னே தெரியாதுங்க. ஓகே. இப்ப பேங்க்ல வேலை செய்றவங்களோட நிலைமைலாம் என்னன்னு பாருங்க. இத நம்பிட்டு இருந்தவங்களோட நிலைமைலாம் என்னன்னு பாருங்க. பணம் போட்டவங்கள விடுங்க. ஓகேவா? இந்த இந்த